பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல விஜய் சேதுபதி வந்து வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு பதிலா வீட்டில் இருந்த ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது ஏகப்பட்ட பதில்கள் வருது. அதுக்கு ஃபைனலா ஃபினிஷிங் லைன்ல விஜிஎஸ் ஒரு பக்கம் பார்வதியை செஞ்சு வேற விட்டு போயிருக்கார். அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தபோது இவங்களுக்கு பதிலாக இவங்க உள்ள வந்திருக்கலாம். எப்படி? ஃபேமிலியில நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு இன்புட்டும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றி பேசினது, அவங்க அணுகுன விதம், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதில் இவங்களுக்கு பதில் இவங்க வந்திருக்கலாம் அப்படின்றது தான் கேள்வி. இது வந்து எல்லா சீசன்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா சீசன்லையும் ஏதாவது ஒரு ஃபேமிலி வந்த உடனே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அடுத்த சீசனுக்கு இப்பயே ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கே, அடுத்த சீசனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சூட் இவங்க பக்காவான ஆளாக இருப்பாங்க, சேனல் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் போட்ட மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி நம்ம போன சீசன்லேருந்து நிறைய பார்க்குறோம். அதில் இந்த சீசனில் யாராக இருக்கும்ன்ற கேள்வியில் ஃபஸ்ட்டு சாண்ட்ரா எழுந்து, சார் பாக்கியா கண்டஸ்டன்ட் வந்தால் சூப்பராக இருந்திருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் செம சாய்ஸுங்க. அவங்க ரொம்ப தெளிவாக பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறாங்க. பயங்கரமாக அப்சர்வ் பண்ணி அந்த பாயிண்ட்டை எப்படி கரெக்டாக கன்வே பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அந்த கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், அதை எப்படி தப்பு பண்ணுறேன்றதை சொல்லி கானாவினதுக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கரமாக பண்ணாங்க. அவங்க போயிட்டு அழகாக எதை கன்வே பண்ணுமோ அதை அழகாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. அதைத்தான் சொல்கிறாங்க, ஹேண்டில் பண்ண விதம், பேசின விதம் இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப தெளிவாக நிறைய பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதையும் கானா வினோத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்கும். அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுமே பயங்கரமா இருந்துச்சுன்றது தான். ஏன்னா அந்த வீட்டில் கானா வினோத்தை கண்ட்ரோல் பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பதட்டம் ஆயிடுவாரு, டப்புன்னு ரேஸ் ஆயிடுவார், இந்த மாதிரிலாம் ஆயிடுவார்ல. அவர்கிட்ட இருந்து எப்படி பதில் வாங்குறதுன்ற போது அவங்க பழகின பழக்கம், அந்த ஒரு உறவு முறை இருக்குல்ல, அதனால இது நடக்குது. ஆனா கண்டஸ்டன்ஸா வந்தா இப்படி நடக்குமான்றது கேள்விக்குறி தான். பட் அவங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்கன்றத நம்ம பாராட்டு கொடுத்தே ஆகணும், மாத்திலாம் பேச முடியாது. கரெக்ட். அடுத்து சபரி, பாரு அம்மா வந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றது சொல்றாரு. சபரி அருமை சபரி, நேத்து நைட்டு என்னமா பேசின சபரி, இன்னைக்கு என்னையா பண்ற அப்படின்றதான் இருந்தது. ஏயா பத்தாதா, நாங்க ஃபீல் பண்ணது பத்தாதா, 24 மணி நேரம் நாங்க பார்த்தது ஃபீலிங்கா இருந்துச்சு. பட் சபரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்துருக்காப்புல, அவனையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சபரி வீட்டுக்குள்ள இருக்கிற நடக்கிற நிகழ்வுகளை மட்டும்தான் பார்த்தாரு. எல்லா சைடும் அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியணும்ல, அது ஓகே தெரியல, அதனால பைபிள் இப்படி சொல்லிட்டாரு. பட் என்டர்டெயின்மெண்டா வச்சிருந்தாங்க, பாட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்கேஜ் பண்ணாங்கன்ற ரீதியில சபரி சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன், வேற என்ன பண்றது. அடுத்து கனி, அமித்தோட ஒய்ஃப் ரஞ்சினி சார், அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட் ஒவ்வொன்றும் சூப்பரா இருந்துச்சுன்னாங்க. டெஃபினெட்லி பிளாஸ்டா இருந்துச்சு. எல்லாரும் கொடுத்த அட்வைஸுமே செமையா இருந்துச்சு, அவங்க மாற்றுக்கிறதே இல்லை. அதுவும் ஸ்ட்ரெயிட் ஆன் பாயிண்ட், நீ இதுதான்ப்பா இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி கரெக்டாக நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணாங்க ரஞ்சினி. ஆனஸ்டாவும் இருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நடக்கிற விஷயத்த வெளியே என்ன நடக்குதோ அதை அவங்க ஹஸ்பண்டுக்கும் சொன்னாங்க. அவங்க கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஹஸ்பண்டோட தப்பு ஹஸ்பண்டோட கிட்டையும் சொல்லிட்டாங்க, அது ஓப்பனாகவும் சொல்லிட்டாங்க. தனியாகவும் கூட்டு போய் ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து அவருக்கு புரிய வச்சாங்க. அவருக்கு ஒரு பக்கம் புரிஞ்சுக்கல, அது ரெண்டாவது கட்டம்னு வச்சுங்க. பட் அந்த அட்வைசஸ் கரெக்டாக கொடுத்தாங்க இல்லையா, அதில் பயாஸ்டு பார்க்கலையே. வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு அட்வைஸை கொடுத்துட்டு ஒரு சிலர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்டஸ்டன்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணாமல் மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டு மற்றவங்களை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணலையே. அவரையும் அடித்தாங்க, மற்ற எல்லாரையும் அடித்தாங்கன்னும் போது இட் ஷுட் பி ஃபேர். அதில் கனி சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. ரஞ்சினிலாம் பக்கா ஃபிட்டு. பிபிக்கெலாம் போன சீசன் தீபக்கோட மனைவி வந்து எப்படி மாசா பண்ணி எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு போனாங்களோ, அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ரஞ்சினி வந்து பக்காவா பண்ணிட்டு செஞ்சுட்டு போனாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. பயங்கரமா கலக்கிட்டாங்க, வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் இப்பயிலேயே போட்டுருங்க, நீங்க வேற சேனலுக்கு நெருக்கமான நபர் தான், அதனால நீங்க போட்டீங்கன்னா அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு சூப்பரா பண்ணலாம் ரஞ்சினி, பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்றது தான். அடுத்து கமருதீன் வந்து, சார் டாக்டர் வேதா, ஐ மீன் என்னன்னா அந்த இது அமித்தோட பொண்ணு வேதா வந்து நல்லா இருக்கும் சார், நல்லா ஜாலியாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்தாங்க சார், சூப்பராக இருந்துச்சாருன்ற மாதிரி. கமருதீனை பொறுத்தவரையும் அதான் வீட்டு ஃபேமிலி மெம்பர்னா அந்த குழந்தைய பிக் பாஸ் காமிச்சிருக்கணுமா, அவர் ஜாலியாக இருந்திருப்பார் போல. பேசுறது அந்த பொண்ணு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்ததுல, அந்த ஒரு பாயிண்ட்ல. அடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேம் வச்சாங்கன்ற மாதிரி சொல்றாரு யாரு, விஜிஎஸ். அந்த பொண்ணை பற்றி பேசும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. பாரு உங்களுக்கு என்ன நேம் வச்சாங்கன்னும் போது, சார் அது வந்து பிளேஃபுல் பாரு சார் அப்படின்ற மாதிரி, பிளே ஃபார் பாருன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நேம் வச்சாங்களே, சீட்டிங் பாரு,
சீட்டிங் பாரும் நல்ல நேம் தானே அப்படின்ற மாதிரி சொன்னபோது சார் 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 அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. இல்ல குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு பாரு, ஒண்ணு இல்லமா அப்படிதானே, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு தானே சார், ஏன் சார் அப்படின்னும் போது அது அப்படிதான் பாருன்ற மாதிரி ஃபைனலா பார்வதியை முடிச்சு விட்டாங்க அப்படின்றதான். ஸோ அந்த பொண்ணு நேம் வச்சது என்னன்னா, ஸோ அவங்களோட லெட்டர் டு லே, அந்த ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டரை மேட்ச் பண்ற மாதிரி வச்சிருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா அமித்துக்கு வந்து என்னது அமேசிங் அமித் அந்த மாதிரி. ஸோ ஏஏ விவி பிபி அந்த மாதிரி தான் வச்சாங்களே தாண்டி சீட்டிங் பாருன்ற மாதிரி ஒரு கேம்ல பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு அதை சொல்லியிருக்கோம், அதை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுல விஜேஸும் வந்து கலாய்ச்சி பார்வதியை முடிச்சு விட்டு போனது அதிர்ச்சியோ அதிர்ச்சி. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் என்ன அப்டேட்ஸ்ன்றத. பாய் கைஸ்.